ஹாஸ்பிட்டல் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அது மாதிரி ஒரு ஓட்டுநர் வந்து வண்டி ஓட்ட தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அவங்க ஹெல்த்தியா இருக்கணும். உடம்பு ஆரோக்கியத்தோட இருந்தாதான் ஒரு விபத்து இல்லாம ஒரு வாகனத்தை இயக்க முடியும். எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா கண் குறைபாடு நிறைய டிரைவர்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லாம டிரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்ராய்டு அண்ட் தென் வந்துட்டு பவர் வந்துட்டு கம்மியா இருக்கலாம். நைட் டைம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் கண் கூசும். ஸோ இந்த மாதிரி இதுல வந்து என்னன்னா, நம்ம என்ன பண்ணிடுவோம், இதெல்லாம் வந்துட்டு ஏஜ் ஆகுது, அதனால இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனக்குறைவோட என்ன பண்ணிடுவோம்னா, வெஹிக்கிள் நம்ம இத்தனை வருஷமா ஓட்டுறோம் என்னன்னு அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல என்ன ஆயிட போகுதுன்னு வாகனத்தை இயக்கி நிறைய வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆனது வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால தயவு செய்து நமக்கு பவர் கண்ணில் இருந்து தண்ணி வரலாம், லைட் ஆப்போசிட்ல அடிக்கும்போது கண்ணில் இருந்து தண்ணி வரும், இல்லைன்னா கலர் பிளைண்ட்னஸ் என்ன இதுன்னு தெரியாது. ஒரு டிஸ்டன்ஸ்ல வரும்போது ஒரு 25 மீட்டர்ஸ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வெஹிக்கிள் நம்பர் தெரியாம இருக்கும். இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் டக்குன்னு கிராஸ் ஆகாங்க, ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் தான், ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ்ல போறீங்க, சடனா கிராஸ் ஆகும்போது நமக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஹெல்த் செக்அப் மேண்டட்ரி அப்படின்றத ஒரு அவேர்னஸாக கிரியேட் பண்ணணும். ஒன் மோர் திங், அந்த ஐ அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. உடல் ஆரோக்கியத்தோட இருந்தாலும் நாங்கள் எல்லா ஹெல்த் செக்கப்பும் பண்ணிக்கிறோம், கண் மட்டும்தான் பார்க்கல அப்படின்னு யாரும் இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ நமக்கு இங்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம அந்த காரணம் வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஐக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறது இல்லை. அதனால தயவு செய்து ஓட்டுநர்கள் நமக்கு ஏஜ் அது இதெல்லாம் பார்க்காம, நமக்கு கண்ணில் இருந்து தண்ணி வருதா, ஒரு பார்த்து படிக்க முடியலையா, டிஸ்டன்ஸ்ல இருந்து படிக்க முடியலையா, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இமீடியட்டா நமக்கு நம்ம ஓட்டுநர் தொழில் தான் முக்கியம், நம்ம இதுல வந்துட்டோம். ஸோ அது ஆக்சிடென்ட் இல்லாம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்க ஹெல்த்தை தயவு செய்து பாருங்க. ஐ செக் பண்ணுங்க. ஐ செக் பண்ணிட்டு ரெகுலரா மானிட்டர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்பப்ப செக் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் சஜஸ்ட் பண்றாங்களோ அந்த அவங்க சஜஸ்ட் பண்றதை ஏற்றுட்டு நீங்க வந்துட்டு உங்க ஹெல்த்தை கேர் எடுத்து பார்த்துக்கணும்.